அண்மை செய்தி. அமலாக்கத்துறை வழக்கில் ஜாஃபர் சாதிக், அவரது மனைவி அமீனா பானு, ஜாஃபர் சாதிக் சகோதரர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஆனந்த், இது குறித்தான முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்டு பின்னர் அந்த பணத்தை சட்டவிரோத பண பரிமாற்றத்தில் ஈடுபட்டதாக கூறி அமலாக்கத்துறை கைது செய்த வழக்கில் ஜாஃபர் சாதிக் மற்றும் திரைப்பட இயக்குனர் அமீர் உட்பட 12 பேருக்கு எதிராக குற்றப்பத்திரிகையை அமலாக்கத்துறை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறது. திரைப்பட நடிகரும் திமுகவினுடைய முன்னாள் நிர்வாகியுமாக இருந்த ஜாஃபர் சாதிக் போதைப் பொருள் கடத்தியதாக அவருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டார். பின்னர் இந்த போதைப் பொருள் கடத்தல் தொடர்புடைய அந்த பணங்களில் சட்டவிரோத பண பரிமாற்றத்தில் ஈடுபட்டதாக கூறி அமலாக்கத்துறை அவரை கைது செய்து தற்பொழுது நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் இந்த வழக்கில் அவருக்கு எதிராக அமலாக்கத்துறை 302 பக்க கொண்ட குற்றப்பத்திரிகை சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த குற்றப்பத்திரிகையில் மொத்தம் 12 பேரை அமலாக்கத்துறை சேர்த்திருக்கிறது. ஜாஃபர் சாதிக், அவரது மனைவி அமீனா பானு, ஜாஃபர் சாதிக்கின் சகோதரர் முகமது சலீம் மீதும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த வழக்கில் 12வது குற்றவாளியாக திரைப்பட இயக்குனர் அமீர் மீதும் இந்த குற்றப்பத்திரிகையில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. மேலும் அவர் ஜாஃபர் சாதிக் சினிமா தயாரிப்பு நிறுவனங்கள் உட்பட 8 நிறுவனங்களும் இந்த குற்றப்பத்திரிகையில் பெயர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறது. இந்த குற்றப்பத்திரிகை வழக்கு எண்ணிடப்பட்டு விரைவில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது.